Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. கொஞ்ச நாளா ரவுடிகள் ஆதிக்கம் அது அதிகரிக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா என்கவுண்டர் அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா சார்? அங்க தன் உயிரை பாதுகாக்கிறது திருப்பி தாக்குறாங்க, அதுல இறந்து போறாங்க. அது என்கவுண்டர் நடக்குது. முட்டிக்கு கீழே சுடுங்க, அவன் ஓட முடியாத மாதிரி சுட்டுட்டு பிடிங்க. நீங்க ஏன் அவனுடைய கரெக்டா நெஞ்சுக்கே குறி வைக்கிறீங்க? அந்த 70 வழக்குகளில் 3 கொலை வழக்குகள், 2018 2 கொலை, ஒரே வருஷத்தில் 2 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதே சமயத்தில் பேரலா இந்த போலீஸ் இல்லை, சுட்ட போலீஸ் இல்லை, வேற ஒரு போலீஸ், சிபிசிஐடியோ இல்லை வேற காவல்துறையில் எஸ்பி ரேங்கில் உள்ள வேற அதிகாரியோ, டிஎஸ்பி உள்ள அதிகாரியோ ஒரு டீம் இதே விசாரணையை பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட்ஸ். தமிழ்நாட்டு மக்களை கெடுக்கிறது இந்த கூலிப்படை உருவாகிறதுக்கு காரணமே. அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இல்லை. முதல்ல உங்களுக்கு இந்த ரவுடிகள்னா யாரு என்ன எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக இப்போ தொடர்ந்து நம்ம செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்க நேரிடுது. ரவுடிகளினுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருக்கிறது, ரவுடிகள் என்கவுண்டர், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சியும் தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்பாக அனைத்து விஷயங்களையும் பேசி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ராஜாராம் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். ரவுடிங்களுடைய பிரச்சனை இப்போ பெருசாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். தொடர்ந்து அவங்களான டாக் இருந்துக்கிட்டே இருக்குது, தினமும் செய்தித்தாள்களில் வருது. நம்ம சொன்னது போல் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதை பண்ணி ஒரு அரசியலுக்காக சொன்னாலும் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரவுடிகள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் லெவல்ல இருந்தே நம்ம கண்காணிக்கப்படுவோம் இல்லையா? அந்த ரவுடிகளை கண்காணிச்சுட்டு ஸோ காவல்துறையோட ரேடார் அந்த ரவுடிகள் மேலே எவ்வளோ தூரத்துக்கு சார் இருக்கும்? அது முதல்ல நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தால உள்ள பெரிய திறமையான காவல்துறைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு தான் அதிகமாக காவல் நிலையங்களை கொண்ட ஒரு மாநிலம். ஆக தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு அமைதி பூங்காவான மாநிலம். ஆனால் இப்போ நவடேஸ் கொஞ்ச நாளாக ரவுடிகள் அவங்களோட தொல்லைகள் ஆதிக்கம் அது அதிகரிக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இந்த ரவுடிகள்னா யார் என்ன எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒவ்வொரு காவல் நிலைய ஏரியாவிலையும் ரவுடிகளுக்கு போக்கிரி பதிவேடுன்னு ரவுடிங்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு தமிழில் போக்கிரி பதிவேடு அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. யாருக்கு போக்கிரி பதிவேடு உருவாக்குவாங்க அப்படின்னா 75 கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் நியூசன்ஸ், பப்ளிக் பிளேஸில் தகராறு பண்ணுறது, கத்துறது, அது மாதிரி யாரையோ அசிங்கமாக திட்டுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களை பிடிச்சி 75 கேஸ் போடுவாங்க. அந்த காலத்தில் 75 கேஸ் நல்லா எஸ்ஐ இருக்கிறப்போ 5 ரூபா தான் ஃபைன். இப்போ 1000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. 75 முன்னாடி பெட்டி கேஸு, இப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ஃபைன் கட்டுறாங்க. இந்த 75 கேஸில் ஒரு 3 வழக்கில், அதாவது தொடர்ந்து அது மாதிரி பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு கூடியவன் 3 வழக்கில் சம்மந்தப்பட்டு ஃபைன் கட்டிட்டான்னா அவனுக்கு ஒரு போக்கிரி பதிவேடு ஆரம்பிக்கலாம். போக்கிரி பதிவேடுனா இப்போ ரவுடி லிஸ்ட் உங்களுக்கு புரிய முடியாது சொன்னா சரித்திர பதிவேடு, அதுதான் ரவுடி ஹிஸ்டரி ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த ரவுடி ஹிஸ்டரி ஷீட் ஓப்பன் பண்ணலாம், அது ஒரு கேட்டகரி. அது போக ஒரு வெட்டு குத்து வழக்கில் 324 கேஸ், 307 கேஸில் ஒருத்தன் இன்வால்வ் ஆகிருக்கான். ஆனால் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் தண்டனையாகவோ விடுதலையாகவோ இல்லை, சம்மந்தப்பட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ரவுடி லிஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். 2வது. 3வது கொலை வழக்கு, அதில் சம்மந்தப்பட்டிருந்தானே கட்டாயம் அவனுக்கு ஓப்பன் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் அதில் 10 பேர் சம்மந்தப்பட்டிருக்கான் ஒரு கொலையில் அப்படின்னா அது 10 பேருக்குமே ரவுடி லிஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அவன் எந்த ஏரியாவில் குடியிருக்கானோ அந்த ஸ்டேஷனுக்கு மாற்றப்படும். எந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கொலை நடக்குன்னா அதில் சம்மந்தப்பட்டவங்க பல்வேறு காவல் நிலையத்தில் உள்ளவங்கள பல்வேறு மாவட்டங்கள் உள்ளவங்க இருக்கலாம். ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு மாற்றிடுவாங்க. அங்கே அவங்க கண்காணிப்பாங்க. அவனோட நடவடிக்கை கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த ஷீட்டு. என்கவுண்டர் அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா சார்? ரவுடிகளை கட்டுப்படுத்த என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்கவுண்டருங்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் இப்போ உங்களை ஒருத்தர் கொலை செய்ய வராரு, அப்போது நீங்கள் அவர் திருப்பி தாக்கி தானே ஆகணும். ஆமாம், உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் திருப்பி தற்காப்புக்காக அவர் இறந்து போகிறாரு. அந்த தற்பாதுகாப்புக்காக பண்ணக்கூடியது தான் என்கவுண்டர். அந்த என்கவுண்டர் பண்ணக்கூடிய அதிகாரம் எல்லாருக்குமே உண்டு. இப்போ காவல்துறை அவன் குற்றவாளி, அவனை பிடிக்கக்கூடியது எங்கள் கடமை. அவன் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான்,
அவனை பிடிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ அவங்கள தாக்குறாங்க. அவங்க தன் உயிரை பாதுகாக்கிறது திருப்பி தாக்குறாங்க. அதில் இறந்து போறாங்க. அது என்கவுண்டர் நடக்குது. ஆனால் இது வந்து பொதுமக்கள் தரப்புல இருந்தும் மனித ஆர்வலர்கள் தரப்புல இருந்தும் ஒரு பார்வையில் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கு, முட்டிக்கு கீழே சுடுங்க, அவன் ஓட முடியாத மாதிரி சுட்டுட்டு பிடிங்க, நீங்கள் ஏன் அவனுடைய கரெக்டாக நெஞ்சிக்கே குறி வைக்கிறீங்க, அப்போ உங்களுடைய டார்கெட் அல்டிமேட் டார்கெட் வந்து என்கவுண்டர் தானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த தரப்புல இருந்து இருக்குல்ல சார்? நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு. அதாவது இந்த மனித உரிமை, அந்த உரிமை அப்படிங்கிறது வந்து ஒன்லி அக்யூஸுக்கு தான் இருக்குது, காவல்துறை கிடையாது. எத்தனை காவல்துறை சேர்ந்தவங்க அந்த எதிரிகளால் இந்த ரவுடிகளால் தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஒரு ஆடு திருடனை விரட்டிட்டு போன ஒரு எஸ்ஐ சின்ன பசங்க 3 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி அரக்கோணத்தில் ஒரு இடத்துல கஞ்சா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 3 போலீஸார் போகிறாங்க. 3 பையங்க கஞ்சா வித்துட்டு இருக்கவங்க வெடிகுண்டு பையை தூக்கி அவங்க மேலே வீசினாங்க. ஆக இந்த சிறுவர்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, சட்டத்தில் உள்ள ஓட்டையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால மனித உரிமை அப்படிங்கிறது வந்து 2 பேருக்கும் பொதுவான விஷயம், எல்லாருக்கும் பொதுவான விஷயம். ஆனால் வந்து மனித உரிமை அப்படின்னு நம்ம பார்க்குறது யாரை பார்க்குறோம்னா இவங்கள தான் பார்க்குறோம். 2வது சுடுறது, அந்த நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, அதாவது எவ்வளோ ரேஞ்சிலேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும், அதாவது தாக்கப்பட்டவனுக்கும் தாக்குறவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. க்ளோஸ் ரேஞ்சில் வந்து தாக்கையில் நீங்கள் வந்து காலை பார்த்து சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து அந்த சமயத்தில் உங்களை பாதுகாக்கணும், அப்புறம் அவனை தடுக்கணும். லாங் ரேஞ்சுனா நீங்கள் சொல்கிறது ஓகே. அந்த சுட்ட இடத்துல அந்த குண்டு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பார்க்கக்கூடிய டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதை வந்து பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புவாங்க. இவரை சுட்டது எவ்வளோ தூரத்துலேருந்து சுட்டாங்க, க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டாங்களா, எங்கே பின்பக்கமாக இருந்து சுட்டாங்களா அப்படிங்கிறது, எந்த பக்கமாக எந்த பக்கம் போயிருக்கு, எந்த பக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அந்த உயிருக்கு பாதுகாப்புன்னு வர சமயத்தில் நீங்கள் வந்து காலை பார்த்து கையை பார்த்து தான் சுடணும் அப்படிங்கிறது சட்டம் தான். அது முடியுமா யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா அவங்க இவனை போட்டுருவாங்க ஒரு செகண்டில். நம்ம இது பேசுகிறோம் இல்லையா? அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இப்போ நீங்கள் ஒரு 2 உதாரணங்கள் சொன்னீங்க. அரக்கோணத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் போலீஸை நோக்கி, இன்னொரு இடத்துல வந்து ஆடு திருடன் வந்து காவல்துறையை சேர்ந்தவரை கொலை பண்ணுறாங்க, எஸ்ஐயை கொலை பண்ணுறாங்க. இப்படியான சம்பவங்கள் இருக்குது. பெரும்பான்மையாக என்ன பேசுகிறாங்க, வெளியே பேச்சுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த துரை இருக்கார் இல்லையா, புதுக்கோட்டையில் கொல்லப்பட்ட திருச்சி அக்யூஸ்ட் துரை, இவரோட வழக்கில் என்ன சொல்கிறாங்க, காவல்துறைக்கு வந்து லேசான காயம் தானே ஏற்படுது எப்போவுமே, அக்யூஸ்ட் தரப்புலேருந்து அடிக்கிறப்ப இன்னும் சின்னதாக கையில் வெட்டுப்படுது, இல்லை இந்த இடத்துல எங்கேயோ வெட்டுப்படுது, அப்படி தான் இருக்குது. இது அப்போ திட்டமிட்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு தொடர்ந்து ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கே சார். என்கவுண்டர் அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்யப்படுவது இல்லை. இப்போ துரையை பற்றி நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். துரையோட ஹிஸ்ட்ரி ஷீட்டு தான் என்கிட்ட இருக்குது, அதோட நகல். அவர் பேரில் என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 70 வழக்குகள் இருக்குது. அந்த 70 வழக்குகளில் 3 கொலை வழக்குகள். அந்த 3 கொலை வழக்குகளும் கோர்ட்டு விசாரணையில் இருக்குது. 2018 2 கொலை, ஒரே வருஷத்தில் 2 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. 22 கோர்ட் அட்டன் பண்ணிட்டு புதுக்கோட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய இளவரசனை கோர்ட்டு வாசல்லே கொலை பண்ணியிருக்காரு. அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்குது. ஆக 2018 2 கொலை கேஸு, 2022 இன்னொரு கொலை வழக்கு, 3 கொலை வழக்கு. இது போக போலீஸார் பிடிச்சி வச்சுருந்தப்போ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போன வழக்கு ஒரு 3 வழக்கு. அது 3 6 வழக்கு போனால், இவர் பேரில் 70 வழக்கில் 6 போனால் 64 வழக்குகள் வந்து இவர் பேரில் குற்ற வழக்குகள். அதாவது லாண்ட் ஆர்டர் வழக்குன்னு பார்த்தா 3 மர்டர் கேஸ் தான். ஆனால் இவர் அந்த குற்ற வழக்குகள்லாம் என்ன, திருட்டு வழக்குகள். வீட்டை பூட்டை உடைச்சி திருடுறது, பகலில் பூட்டை உடைச்சி திருடுறது, ராத்திரி பூட்டை உடைச்சி திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கூட்டு கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வழக்குகள் தான். இந்த வழக்குகள் எல்லாமே வந்து மொத்த வழக்குகளில் 2 வழக்குகளில் தான் தண்டனை அடைஞ்சிருக்கு. 2006 அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு 2024 வரைக்கும். 2 வழக்குகளில் தான் தண்டனை. ஒரு வழக்கில் வந்து அவருக்கு வந்து 2 மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க, இன்னொரு வழக்கில் 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. 35 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவரை வந்து இப்போ பிடிக்க போகையில் காவல்துறையை அசால்ட் பண்ணுறாரு, இவங்க திருப்பி சொல்கிறாங்க, அதில் இறந்து போகிறாரு. இப்போ இதில் வந்து இது குறித்து விசாரணை நடக்கும். இது உடனே வந்து ஜஸ்டிஃபைடுன்னு நம்ம நீங்களும் நானும் சொல்ல முடியாது. இது வந்து பத்திரிகையில் வந்த செய்தி, காவல்துறை வெளியிட்ட செய்தி. ஆனால் இது குறித்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதை மாதிரி அவர் இறந்து போனார்ன உடனே இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆரை வந்து மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணுவாங்க. சட்டம் நான் சொல்லக்கூடியது வழிமுறைகள். அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க அவங்கள விசாரிப்பாங்க. சம்பவம் நடந்த இடத்துல என்னென்ன பொருள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்வையிடுவாங்க. திருப்பி காயம்பட்ட நபரை போய் பார்ப்பாங்க, அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டரை பார்ப்பாங்க. இறந்து போனார் இல்லையா,
அவருக்கு யார் டெக்ளரேஷன் பண்ணார் டாக்டர் அவரை விசாரிப்பாங்க. அதுக்கப்புறமா இறந்து போனோட உறவினர்கள் எல்லாரையும் வரவழைச்சு விசாரிப்பாங்க. அதுக்கு அடுத்தால இறந்து போன பிரேதத்தை கிடத்தி 5 தனிப்பட்ட சாட்சிகள் முன்னிலையில் பிரேத விசாரணை இன்குவெஸ்ட் அப்படின்னு நடத்துவாங்க. அதில் இவர் எப்படி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காரணங்கள் கேட்டு அதை அவங்ககிட்ட எழுதி கையெழுத்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க தான் ரிக்வெஸ்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து மோர் தென் ஏ டாக்டர், 2 அதுக்கு மேற்பட்ட டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அந்த மாதிரி அங்கே ரிக்வெஸ்டன் கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை வீடியோகிராஃப் பண்ணணும். அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆரையும் உடனடியாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பணும். இவங்க கம்ப்ளீட்டாக இது குறித்து எல்லாம் விசாரித்து அவர் பேரில் ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கு இல்லையா, அது எந்த சூழ்நிலையில் அவர் சுடப்பட்டதற்கான காரணங்கள் என்ன, அது நியாயம்தானா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து இந்த சாட்சிகளை வேறு பப்ளிக் சாட்சிகளையும் கூப்பிட்டு விசாரித்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டு 2 மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும். இதே சமயத்தில் பேரலாக இந்த போலீஸ் இல்லை, சுட்ட போலீஸ் இல்லை, வேற ஒரு சிபிசிஐடியோ இல்லை சிபிசிஐடியோ இல்லை வேறு காவல்துறையில் எஸ்பி ரேங்கில் உள்ள வேற அதிகாரியோ டிஎஸ்பி லெவலில் உள்ள அதிகாரியோ ஒரு டீம் இதே விசாரணையை பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. 2 ரிப்போர்ட்டும் ஹோமுக்கு போவோம். ஹோம் ரிப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2ஐயும் பார்த்துட்டு அவங்களா முடிவு பண்ணி இது வந்து சுட்டது ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ போடுவாங்க. இல்லை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு ஒரு ஜிஓ போடுவாங்க. அன்ஜஸ்டிஃபைடுனா சுட்டவங்க மேலே கொலை வழக்கு போட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தில் கொலையாளிகளாக நிறுத்தப்பட்டு வழக்கு நடக்கும், அதில் தண்டனையும் கிடைக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்ப இதில் இன்னொரு விஷயம், அதாவது துரை இப்போ சமீபத்தில் நடந்ததுன்றதுனால இதை தொடர்ந்து பேசுகிறோம். என் துரை வந்து என்கவுண்டரில் அதாவது சுடப்படுறாரு, அதில் மரணிக்கிறார். இதற்கு 2-3 தினங்களுக்கு முன்னாடி தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடக்குது. அந்த கொலை நடந்து கொஞ்ச நாட்கள்லேயே சென்னையினுடைய கமிஷனராக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த திரு அருணை வந்து நியமித்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பதவி ஏற்றுக்கிட்டு ரவுடிங்களுக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் பதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்லி ஒரு 2-3 தினத்துக்குலாம் இப்படி ஒரு என்கவுண்டர் நடக்கிறப்ப இது 2த்தையும் பொதுமக்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்களா சார்? அது அப்படிதான் நடந்திருக்கு. கனெக்ட் பண்ண முடியும் இல்லை, இப்படி சொல்றாங்க. சென்னை மாநகரத்துக்கு தான் கமிஷனர், திருச்சிக்கு வேற கமிஷனர் இருக்காங்க. இது திருச்சி புறநகர், இதுக்கு எஸ்பி தான் இன்சார்ஜ். புரியுதுங்களா? இவரோட கண்ட்ரோல் கிடையாது அந்த போலீஸ். இது இவருக்கு சொல்றது சென்னை மாநகரத்தை பற்றி, சென்னை ரீஜன் அவர் சொல்லக்கூடியது அவரோட அதிகாரங்கிறது சென்னை மாநகரத்துக்கு மட்டும். அது வந்து அங்கே உள்ளது வந்து டிஜிபி ஏடிஜிபி கண்ட்ரோலில் வரக்கூடியது. அங்கே நடந்ததுக்கும் இதுக்கும் பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குற்றவாளிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதே ஒரு பெரிய விஷயம் தானே. தவறு செஞ்சு ஏற்கனவே இந்த துரை வந்து கடந்த ஆண்டு காவல்துறை பிடிச்சப்போ எஸ்கேப் ஆகி போயிருக்காரு. அப்போ அட்டாக் பண்ணதில் அவரை சுட்டிருக்காங்க காலில், நீங்கள் சொன்ன மாதிரி காலில் தான் சுட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ அன்னைக்கு காலில் சுட்டவங்க இன்றைக்கி ஏன் நெஞ்சில் சுடுறாங்க? கொஞ்சம் அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அதாவது ஒரு எந்த சூழ்நிலை, அந்த ரேஞ்ச் என்ன, க்ளோஸ் ரேஞ்சில் வந்தால் வேறு வழி கிடையாது. லாங் ரேஞ்சில் இருக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி காலில் சுடலாம். இது எந்த சூழ்நிலைங்கிறது விசாரணையில் தான் தெரிய வருமோ தவிர நம்ம இங்கேருந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த வழக்குலேயே இப்போ துரை வழக்கு இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நவீன் அப்படின்றவருக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாரு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சமீபத்தில் இப்போ இந்த பேட்டியில் தான் நவீன் யார் அப்படின்றத. ஸோ இந்த துரையினுடைய பின்னணி என்ன சார்? இவர் எங்கெங்கெல்லாம், இவருக்கும் கூலிப்படைன்னு ஒன்று இருக்கா? ஏன்னா அசோசியேட்னு நம்ம அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது, சில நேம்கள்லாம் இருக்குது, இதுலேயே இருக்குது. அவருக்கு சொல்கிறேன், இவர் எந்த மாவட்டங்கள்லாம் இவருக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா, திருச்சி, இவர் வீடு இருக்குது திருச்சி, அப்புறம் புதுக்கோட்டை, இப்போ சொன்னேன்னே ஒரு கொலை வழக்கு புதுக்கோட்டை கோர்ட்லேருந்து வெளியே இளவரசன்கிற, அப்புறம் தஞ்சாவூர், சிவகங்கை, நாமக்கல், கோயம்புத்தூர், மதுரை, தேனி, சேலம், இத்தனை மாவட்டத்தில் வழக்கு இருக்குது. ஸோ அதை இவருக்கு அந்த கிரைம் நம்பர் செக்ஷன்லாம் அதில் சொல்லலாம். ஆமாம், இவருக்கு அசோசியேட்னு ஒரு 11 பேர் அதில் சேர்த்துருக்காங்க. இவரோட அசோசியேட், இவர் கூட இருந்தவங்க. ஸோ இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு கூலிப்படை இருக்கா, இல்லை இவர் கூலிப்படையில் ஏங்க ஒரு தம்பி சோமசுந்தரங்கிறது இவரோட தம்பி. அதாவது அவருக்கு மற்ற வழக்குகளில் இவர் மேக்சிமம் வந்து தனியாக தான் பண்ணியிருக்காரு எல்லா வழக்குகளும். சில வழக்குகளில் கூட்டணி, இப்போ வந்து அந்த கொலை கேஸ் 3 கேஸ் இருக்கு இல்லையா, அந்த மர்டர் கேஸ், அந்த மர்டர் கேஸ்லாம் வந்து நிறைய பேர் அக்யூஸ்டு. அப்போ அவங்களாம் இவரோட அசோசியேட் ஆயிடுவாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அது நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, ஆற்காடு சுரேஷ் வழக்கில் சம்மந்தப்பட்ட நவீன் வெளியே வந்து 2 நாட்களில் தீபக் ராஜாவை கொலை பண்ணுறாங்க. அந்த நவீனுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்துருந்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே வருது இல்லை சார்? ஒரு விமர்சனம் இருக்குது. அதை பற்றி எதுவும் இதை பற்றி விசாரணை அதிகாரி இவரோட ஹெச்எஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்க தான் கேட்டால் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா நவீன் அப்படிங்கிறது அந்த நவீனா வேற நவீனா அப்படிங்கிறது பார்க்கணும்.
அவராகவும் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஹெச்எஸ் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு திருச்சியில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த இது அவரோட வீடு இருக்குது. அதனால் அந்த ஸ்டேஷனில் தான் இந்த ஹெச்எஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க தான் விசாரித்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரண்ட் டூயிங்ஸ்லாம் எழுதுறது அவங்களுக்கு தான் எங்களை பற்றி கம்ப்ளீட்டாக. சூழ்நிலைக்காக சில குற்றங்கள் செய்கிறாங்க. சூழ்நிலையால் ஏதோ இப்போ 2 பேருக்கும் பேசிக்கிறாங்க, ஒரு வாக்குவாதம் நடக்குது, எல்லாருக்குமே கோபம் அப்படின்றது ரொம்ப வந்துடும். ஸோ அந்த கோபத்தில் ஏதோ ஒரு தவறு தெரியாமல் செஞ்சிடறாங்க. இப்படியான ஒரு குற்றவாளி இருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் கூலிப்படை காசு வாங்கிட்டு க்ரைம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரையும் காவல்துறையில் வந்து காவல் நிலையத்தில் ட்ரீட் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்லாமும் சில விஷயங்கள் பேசப்படுது. இது எந்த அது 302 அப்படிங்கிறது கொலை, திட்டமிட்ட கொலை. 304 Part 2 அப்படின்ட்டு இருக்கு. அப்படிங்கிறது வந்து சடன் ப்ராவகேஷனில் ஒரு இந்த செயலை செஞ்சால் இறந்துருவான்னு தெரியுது, ஆனால் அது ஒரு வேகத்தில் செஞ்சிடறான், இல்லை தெரியாமல் செஞ்சிடறான். இப்போ வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து அவன் இடத்துக்குள்ளே வருது, இல்லை ஏதோ அப்படி இருக்குன்னு நினச்சி சொல்கிறான், ஆனால் உண்மையிலே அங்கே அந்த பக்கம் ஒரு மனிதன் போயிருப்பான். சுட்டா அந்த பக்கம் இருக்கிறவன் சாவான்னு தெரியும், ஆனால் அவன் செத்தவன் மனிதன் தான் இருக்கிறான், தான் இருக்கிறான், அவனை தான் சுடணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் மர்டருங்கிறது இவனை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. 2க்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு சட்டத்தில் வேறு தண்டனை, இதுக்கு வேறு தண்டனை. இப்போ சட்டமெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. அது சார்ஜ் ஷீட் போடையில் கவர்மெண்ட் அட்வொகேட்டை அவங்ககிட்ட இது வாங்கிக்கிட்டு அட்வைஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குற அட்வைஸ் பிரகாரம் தான் சார்ஜ். இல்லை இது வந்து ப்ரொசீடிங்ஸ், இது வந்து இதெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. இன்னும் டீப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்த ஒரு குற்றவாளியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அந்த மாதிரி இருக்கிறதும், இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வந்து ரொம்ப கண்டுக்காமல் ஒரு மேம்போக்கான போக்கு அவங்க கிட்ட எடுபடும் காவல்துறை தரப்புல இருந்து இப்படின்னு ஒரு விமர்சனமும் பேச்சு இருந்துகிட்டே இருக்கு சார். அதாவது காவல்துறை என்னனாலும் நீங்க குறைச்சி பேசலாம், எந்த பத்திரிகையிலும் எழுதலாம், குறைச்சி பேசல. நான் உங்களுக்கு சொல்லல, மக்கள் கிட்ட இருக்கிறத நம்ம கேட்டு விளக்கம் பெற முடியும். பாருங்க, தமிழ்நாட்டு மக்களை கெடுக்கிறது இந்த கூலிப்படை உருவாகிறது காரணமே இந்த சினிமாக்காரங்க தான். அங்க பாருங்க, கதாநாயகனா காட்டுறான், அவன் பார்த்தா தலையை துண்டா வெட்டுறான், 10 கொலை பண்றான், 15 கொலை பண்றான், ஆனா அவனை தான் வந்து கதாநாயகனா காட்டுறான். போதைப் பொருள் விற்கிறான், அவனை தான் கதாநாயகனை காட்டுறான். அப்படி காட்டி காட்டி இந்த இளைஞர்களை கெட்டவங்களாக்குறது இந்த இந்த சினிமா துறை தான். அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியும் இல்லை, அதை செய்யுங்க. முதல்ல பத்திரிகைகள்லாம் அதில் எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் உலகத்திலே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம நாடு தான். இளைஞர்களை கெடுக்கிறது மொத்தமே யாருன்னா இந்த சினிமா துறை தான். தவறு செய்கிறவங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலாம் ஒரு வில்லன் இருப்பான், ஒரு கதாநாயகன் இருப்பான். வில்லனை வந்து கடைசியில் வந்து காவல்துறையால் கைது செய்யப்படுவான், நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுத்தி அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது. ஆனால் இவனுங்களாம் வெட்டிக்கிறானுங்க, இவங்களே அவங்க வந்து தப்பு பண்ணதுக்கு இவங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்க. அப்போ எந்த நியாயம் இருக்குது? அப்போ இதெல்லாம் பண்ணுறது நியாயம்தான், இப்படி செய்யலாம் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை இளம் மனசிலேயே அவங்களுக்கு அந்த மனசில் விதைக்கிறாங்க. அது தடுக்கப்படணும். முதல்ல ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியலாம், எங்கேயோ அங்கே இங்கே பேச்சு கேட்டு வர்றப்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் தான்ப்பா, நம்ம எஸ்ஐ தான்ப்பா, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இதே சாதாரணமான ஒரு குற்றவாளி, ஒரு எக்ஸ், யாரோ தெரியாத ஒரு எக்ஸ் வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டு உள்ள வரப்ப ஒரு அச்சத்தோடு இருப்பாங்கல்ல, காவல்துறை போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு. ஸோ இந்த 2 பேருக்குமான மனநிலை காவல்துறை தரப்புல எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதாங்க சொல்கிறேன், அதான் சொல்லுவேன், A+ கேட்டகரின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கட்சியில் சேர்த்தா அப்படி தான் சொல்லுவான், நம்ம இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு தைரியம் வந்துடுது இல்லை. அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? எந்த காவல்துறை அதிகாரியும், நான் காவல்துறையில் 35 ஆண்டுகள் அதிகாரியை வேலை பார்த்தேன்னு சொல்கிறேன், தான் ஏரியாவில் வந்து ரவுடிசம் வளரணும், ரவுடி கொலை பண்ணணும், கொலைகள் நடக்கணும் அப்படின்னு எந்த அதிகாரியும் நினைக்க மாட்டான். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அதோட விளைவுகள் அவனுக்கு எதிராக தான் போகும். அதே மாதிரி அவனோட வேலைப்பொழுது 100 மடங்கு ஆகும். அவனோட சர்வீஸில் அது ஒரு புள்ளியாக கரும்புள்ளியாக்கப்படும். அதனால் எந்த அதிகாரியும் அதை விரும்ப மாட்டாங்க. அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு, அதாவது இந்த அரசியல்வாதிகளோட பின்னணியை பயன்படுத்திக்கிட்டு அவன் பேசுகிறான். இல்லைன்னா இவங்க யாருமே சேர்க்காமல் இருக்கட்டும், எந்த ரவுடியாவது வெளியே வரானா பார்க்கலாம், ஏதாவது பண்ணுறானா பார்க்கலாம். காவல்துறைக்கிட்ட எல்லாம் அடங்கி தானே இருக்காங்க. அந்த சூழ்நிலைகளை அந்த சந்தர்ப்ப வரையில் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் காவல்துறைக்கு வந்து ஃப்ரீயாக விடுங்க, அவங்கள்ட்ட யாரும் தலையிடாதீங்க, அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். இதே மாதிரி கட்சியில் சேர்க்காதீங்க ரவுடிகளை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரவுடிசம் குறைஞ்சி போகுது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய என்கவுண்டர் நடந்தது, இந்த என்கவுண்டர் ஒரு பெரிய என்கவுண்டர் அப்படின்னு எதுவும் இருக்கா சார்? வீரப்பன் என்கவுண்டர் நம்பர் 1 என்கவுண்டர் அதுதான். வீரமணின்னு பீச்சில் சுட்டு கொண்டாங்களா, வீரமணி என்கவுண்டர். அதுக்கப்புறம் வெள்ளரவி என்கவுண்டர். இது மாதிரிலாம் பெரிய நம்பர் 1 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வீரப்பன் என்கவுண்டர் தான். அதாவது
சில என்கவுண்டர்கள் வந்து அதாவது இது வந்து பாராட்டுறோம் அப்படிங்கிற என்னை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன், என்கவுண்டரில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அதுதான் அதுக்கு தான் கேட்கும். நம்மளும் என்கவுண்டர் சார்ந்து நின்று பேசலை. இப்போ ரவுடிகள் எல்லாருமே நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே இந்த ரவுடி இவரை ரொம்ப டார்ச்சர், இவரை எப்படியாவது இவருடைய குற்றத்தை குறைக்கணும், இவரை சிறைப்படுத்தணும், நீதி முன்னாடி நிறுத்த வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஐப்பில் இருந்த ஒரு ரவுடியை பற்றி ஏதாவது சில தகவல் பகிர முடியுமா சார்? நான் சொன்னவங்களாம் என்ன சின்ன ஆட்களா? எல்லாம் பெரிய ஆட்கள் தான். ஒவ்வொருத்தரும் நிறைய கேஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த சில என்கவுண்டரை பற்றி சொல்கிறேன். அதாவது 1/8/2023 கூடுவாஞ்சேரியில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. சோட்டா வினோத்னு ஒருத்தன், ரமேஷ்னு ஒருத்தன் பேரில் 10 கொலை கேஸு, ஒருத்தன் பேரில் 5 கொலை கேஸ் இருக்குது. இது 1/8. அப்புறம் 17/10/23 சோழவரத்தில் 2 பேரை வெட்டி, முத்து சரவணன், சண்டே சதீஷ்னு. அது 2 பேர். அது நடந்தது 17/10. அப்புறம் நவம்பர் 23 கொம்பன் ஜெகன் சொல்லிட்டு திருச்சியில். அதுக்கப்புறம் 27/12 காஞ்சிபுரத்தில் 2 குரூப், 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தாங்க. இதில் அண்ணன் தம்பி 4 பேர், இதில் அண்ணன் தம்பி 4 பேர். இவங்க மாறி மாறி இதுலேருந்து ஒருத்தன் அவரை கொலை பண்ணுவான், அவன் இதில் ஒருத்தனை கொலை பண்ணுவான், இதுலேருந்து ஒருத்தன் அவனை கொலை பண்ணுவான். கடைசி இதில் ஒருத்தன் அதில் ஒருத்தர் இருந்தான். இந்த ஒருத்தன் கடைசி 4வது ஆள் இருக்கான்ல, அவன் ஒரு கேஸில் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வரான். காரில் வரவனை பப்ளிக்காக மார்க்கெட்டில் மடக்கி வெட்டுறாங்க. அவன் காரில் விட்டு இறங்கி ஓடுறான். மார்க்கெட்டில் ஓடையிலே விரட்டிட்டு போய் அதில் உள்ள கடைசி ஆள் அவனும் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தரும் சேர்ந்து வெட்டி கொள்கிறாங்க. காலையில் 11:30 மணிக்கு நம்ம நடக்குது. அவங்க 2 பேரையும் அன்றைக்கி நைட்டு பிடிக்க போகல, போலீஸ் அசால்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரையும் போட்டுறாங்க. ஆக இந்த நாளும் போச்சு, அதுவும் டபுள் என்கவுண்டர். இப்போ நான் சொல்லக்கூடிய 3 இன்சிடெண்ட்டில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ இது சின்ன விஷயங்கள் கிடையாது. 2 உயிர் போயிருக்கு. நம்ம அதாவது அப்படி தான் பார்க்கணும். அவங்க குற்றவாளியாக இருந்தால் கூட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படணும். ஆனால் காவல்துறை கூட மோதி அவங்க உயிர் போயிருக்கு. அதுக்கு என்ன பின்னணி, அவங்க பேரில் என்ன குற்ற பின்னணி அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறது அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் கேட்டதுனால அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க, நான் காசிமேட்டில் ஒரு 4 வருஷம் சர்வீஸில் இருந்தேன், ஒரு 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த முயற்சி பண்ணும். அது சிஎம் கோல்டு மெடல் எனக்கு கொடுத்தாங்க. சிஎம் ஜெயலலிதா மேடம் 1 பவுனில் எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி மெடல் கொடுத்தாங்க. இன்னும் வச்சுருக்காங்க அந்த மெடல். ஸோ அப்படி நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி திருந்தினவங்க திருந்தினாங்க, இல்லை இதுலேருந்து வெளியே வர முடியாதவங்க அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அது சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிகளை வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்கன்னு. இப்போ காவல்துறை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? காவல்துறை தவறு, அதாவது இல்லை ஆதாரங்களை வைக்கிறதுக்கு இப்போ மேலேருந்து கெமிக்கல் ரிப்போர்ட் வந்தால் தானே சார்ஜ் ஷீட் போட முடியும். கெமிக்கல் ரிப்போர்ட் இப்போ இப்போ அந்த பவுடர் கேஸு, கஞ்சா கேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கெமிக்கல் ரிப்போர்ட் இல்லாமல் சார்ஜ் ஷீட் போட முடியாது, நீதிமன்றம் எடுக்காது. கெமிக்கல் ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது. இவன் ஜாமீனில் போயிடுறான். நீங்கள் இதில் அப்பீல் கேட்கலாம்ல சார் நம்ம தரப்புல இருந்து? எங்களுக்கு ஏன்னா நீதிபதிக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், வர்றதுக்கு 2 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகும் அப்படின்றது. அரசாங்கம் கெமிக்கல் அனாலிசிஸ் லேப் இருக்கு இல்லையா, அதை ஜாஸ்தி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறையில் ஸ்ட்ரென்த்தை கூட்டணும், இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகள் இது. அதனால அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். அரசு தரப்புல இருந்து காவல்துறைக்கு இன்னும் பல விஷயங்களை முன்னெடுத்தா குற்றங்கள் பெரும்பான்மையா குறைக்கப்படும், குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவாங்கன்றீங்க. சைபர் கிரைம்ஸ் இன்னைக்கு 100 ரிப்போர்ட் இன்னைக்கு ஆகுதுன்னா 70லேருந்து 80 ரிப்போர்ட் சைபர் கிரைம் ரிப்போர்ட் தான். ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை, வசதிகள், ட்ரைனிங் எல்லாம் போலீஸ்க்கு இருக்கா? நீங்களே பாருங்க, இல்லை. அதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி என்ன குற்றங்கள் ஜாஸ்தி ஆகுதோ அது எப்படி நடக்காமல் தடுக்கணும், என்னென்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது ஒரு பக்கம். நடந்துருச்சுன்னா அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறம் அவனை எப்படி தேடணும், அவனை எப்படி எங்கேருந்து பிடிக்கணும், அப்புறம் அவனை கொண்டு வந்து எப்படி தண்டனை வாங்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இதுக்கு நமக்கு இந்த ட்ரைனிங் இல்லை. அவனும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறையில் முதல்ல பேங்க் மேனேஜர் பேசுகிறான்னா இப்போ அதுலேருந்து படிப்படியாக முன்னேறி அவனும் எங்கேயோ போயிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு தான் நம்மளும் போகணும்ல. அதான் கள்ளன் பெருசா காப்பான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காப்பான்கிறது தான் காவல்துறை. அப்போ அவன் முன்னேறையில் நம்ம அதை விட முன்னேறினா தான் அவனை பிடிக்க முடியும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அவன் பண்ணாமல் தடுக்க முடியும். அதுக்குள்ள வழிமுறைகளை பண்ணணும். இதுதான் என்னோட கருத்து. வேற ஒன்றும் பெரிய எனக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றும் இல்லை. இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட பேசிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.